பண்ணணும்னா எப்படி தோலை உரிக்காத மீனுக்கு இது மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி அதை தூண்டி எடுத்துன்னு போயிட்டு மீன் பிடிச்சின்னு வரேன். நீ சொல்லிட்டு போகிறதில்ல, நான் எம்மா நிறைய காணான்னு தேடி கிடக்குறேன். 5 சிலைக்கு ஒரு கிலோ வரும், 4 தான் ஒரு கிலோ வரும். உயிரோட இருக்குது. அதை தூண்டி எடுத்துன்னு போயிட்டு மீன் பிடிச்சின்னு வரேன். நீ சொல்லிட்டு போகிறதில்ல, நான் எம்மா நிறைய காணான்னு தேடி கிடக்குறேன். மீன் அப்போ நிறையா பிடிச்சிருந்துக்கிறியா? காலையிலேருந்து காணாம மணி 12 ஆகுது, 12 மணி வரைக்கும். கீழே கொட்டு, இங்கே கொட்டு, இதில் கொட்டு, இங்கே கொட்டு. என்னடா இது ஆளை காணாமே காலையிலேருந்து ஆளை காணாமேன்னு பார்த்துக்கிறேன் நான். ஆஹா, பெரிய சிலேப்பியே அட்டாட்டாட்டாட்டாட்டா. இது என்னடா இது? அதான் சிலை பேச்சு அப்புறம் நான் என்னடா இது எங்கே போயிருப்பாரு தேடி கிடக்குறேன் ஆளை காணான்னு. 5 சிலைக்கு 5 சிலைக்கு ஒரு கிலோ வரும், 4 தான் ஒரு கிலோ வரும். உயிரோட இருக்குது. சின்ன மீன். மீன் கடலில் காற்றடிக்குது, கடலுக்கு போகாத இருக்கும், கொள்ளாத போகிறாங்க மீனுக்கு. கொள்ளாத போய் மீன் பிடிச்சின்னு வந்துட்டு பாரு. நானும் ஆளை காணான் ரோட்டை போய் பார்க்குறேன், இங்கே போய் பார்க்குறேன், எங்கே பார்த்தாலும் பார்க்குறேன் ஆளை காண. ஆரை போய் கேட்கறது இங்கே யாருக்குன்னா சொல்லிட்டு போயிருந்தா தான் சொல்லுவாங்க. நான் கேட்டு பார்க்குறேன், ஆளை காணான்னு தேடி கிடக்குறேன். சரி, தூண்டி ஞாபகம் இல்லை எனக்கு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஊரை பூரா தேடி கிடக்குறேன் ஆளை காணான்னு. இது போய் மீனை பிடிச்சிக்கினே, பெரிய மீன், எவ்வளோ சைஸ் பாரு மீன். பிடிச்சின்னு வந்துட்டாரு. நீ மீன் வருவலே, நீ மீனை வறுத்து சாப்பிட வேண்டியதான். வா, இட்லி சுட்டு சாம்பார் வச்சுக்கிறேன். மணி 12 மணி ஆகுது, வா சாப்பிடுவா. நான் சாப்பிட்டேன் 10 மணிக்கெலாம். எதிர்பார்த்தா ஆளக்கானா, நான் சாப்பிட்டேன். பொடி மீனை ஃபஸ்ட்டு 5 குழம்பு பெரிய மீன்லாம் ஒரு இதில் வை, ஒரு ஆண்டில் வை வச்சுட்டு துடிக்குது. இது மட்டும், இதெல்லாம் பெருசு. இன்னைக்கு ஒரு வேட்டை தான் இன்னைக்கு வருவது. அம்மா வந்து இன்னைக்கு மீன் கடிச்சிருந்தாக்கா அவங்க அரிமா ஆகி போட்டுருக்காங்க. அன்னைக்கு கிடைக்கல, இன்னைக்கு அவன் போன. நான் அப்பயே கூட்டான் போய் எந்த பெருசா பிடிச்சி வந்துருக்கலாம். சின்ன பிள்ளைக்கு என்ன மீன் பிடிக்க தெரியும்? தண்ணி நேற்று போச்சுல தண்ணியா, அது நிறைய பேர் பிடிக்கணும். 2 மாடிச்சு நம்ம பெரிய மீன் 2 மீன் மாடிச்சு துணியில். சூப்பர். பேர் ஒரு மீன் 2 மீன் 3 மீன் 1 கிலோ மீன் வச்சா 1 கிலோ வருது. சூப்பர் மீன், நல்லா அருமையாக இருக்குது ஒரு மீன். பெரிய மீன் அழுவா மாதிரி. தோலை உரிக்காத ஆயிரியாப்பா? ஆமாம், அன்னாடிக்கு தோலை உரிச்சிட்டா மீன் ரொம்ப குறைஞ்சி போகுது. மீன் கொஞ்சம் அப்போ தோல் தானே இருக்கு, அந்த தோல் இருந்தால் போகுது. அந்த தோல்லையும் சத்து இருக்குது. அன்னாடிக்கு தோலை உரிச்சிட்டு சாப்பிட்றோம். எல்லாம் பெருசாக இருக்குது, உரிக்காதே சூப்பராக மண்டையோட நல்லா வறுத்து வறுத்து சாப்பிடலாம் மழையில். சூப்பரான எல்லாமே ஆயிராங்களா? இது மாதிரி ஒரு நாளைக்கு 5 சாப்பிடுவோம். தோலை உரிக்காது. அது எப்படின்னா போயிட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு வறுத்து நம்ம நல்லா அது மாதிரி போட்டு கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறது, அப்படியே தோலை மட்டும் தரால் எடுத்துட்டு எல்லாமே ஆயிராங்களா? இது மாதிரி ஆயிடுச்சு போட்டு வறுக்கணும். சூப்பராக இருக்கும். கவிச்சு அடிக்காது, காரம் பெரிய மீன் இருந்தால் காரம் உரைக்காது. கட் பண்ணி அது மாதிரி தான் பண்ணணும். அது மாதிரி பண்ணாக்க பண்ணணும். சின்ன மீன் ஆகிடும். இதெல்லாம் சதக்குது இல்லை, இந்த இடத்துலாம் அதெல்லாம் ஓடி போயிடுது. அப்படியே ரவுண்ட் ஆகி போகுது. நல்லா சதை போயிடுது, பாதி அளவுக்கு சதை கீழே போயிடுது. எல்லாம் மண்டையெல்லாம் நல்ல சத்து. மண்டையோட சாப்பிடலான்னு ஐடியா பண்ணிக்கிறேன். செல்லு எடுத்து இருந்தால் ஃபோன் பண்ணியிருக்கேன். நான் செல்லு ஊட்ட வச்சுட்டு போயிட்டேன். என்னடா செல்லு எடுத்து போனேன், செல்லு ஊட்ட இருக்குது ஆளை காலமே. நான் தான் தேடி பார்த்துட்டு விட்டுட்டு சரி உட்காந்து இப்போ டிவி வீடியோ பார்த்துருந்தேன். அப்புறம் நான் பார்த்தா உடனே சைனு வர அழகாக அரிஞ்சிட்டு பாரு. அப்படியே சூப்பராக தோலை ஊற்றியாத சூப்பராக அரிஞ்சிட்டேன். முழுசாக அரிஞ்சிட்டு போகிறேன். ஊற்றிட்டுமா? எவ்வளோ மீன் தோலை உரிக்காத இருக்கும், நிறைய மீன் ஆகிடுது. இது என்ன பண்ணணும்னா, எப்படி தோலை உரிக்காத மீனுக்கு
இது மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி அது போட்டால் தான் அந்த நல்லா இருக்கும். அது அதே மாதிரி எல்லா மீனும் ஒரே முடி தைச்சா போகுமா? ஏன் தாலி வச்சுட்டு கொஞ்சம் ஒன்று தான் தைக்கணும். அப்படிலாம் மீன் குழம்பு சட்டியில் போட்டு தைச்சா போகும். நல்லா தான் இருக்குது. எல்லாம் போட்டு தீச்சி அரிசி எடுத்தோம்னா அந்த பச்சை வாசம்லாம் போயிடும். மஞ்சள் உப்பும் போட்டு ஏன்னா எல்லாத்தையும் அந்த தோலை உரிச்சிட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சத்து நம்மளுக்கு சத்து கம்மியாக தான் கிடைக்கும். தோலோட சாப்பிட்டு கொஞ்சம் சத்து கூடுதலே கிடைக்கும்ல. உலகத்தில் யார் எப்படிலாம் இப்படி தான் மீன் சாத்தியமாக ஆயிடுது. மீன் நம்ம சிலேட் மீன் உலகத்தில் இப்படி தான் ஆய்வாங்களே. எல்லாருமே இப்படி தான் ஆய்வாங்க. அதுதான் பிடிக்கலன்னு உரிக்கணும். நெடுத்துலேயே ஊற்றி சாப்பிடக்கூடாது இல்லையா? அதனால நீங்கள் ஆஞ்சிட்டேன் எல்லாரும் ஆயிரம் மாரி ஆஞ்சிட்டு நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு கரைஞ்சி வச்சேன். நல்லா 4 தண்ணி ஊற்றி நல்லா கழுவணும். உள்ள கரெக்டாக அந்த கருப்பெல்லாம் கழுவி எடுத்துட்டு சூப்பராக வறுப்பு வறுத்துட்டு சின்ன மீன்லாம் போட்டு அது தோல் உரிச்சிட்டேன். சின்ன மீன்லாம் குழம்பு வைக்கிறதுக்கு வறுப்புக்கு வந்து தோல் உரிக்கல. நல்லா நான் 3 மீனை கெண்டமாக போட்டேன். கெண்டம் போட்டுட்டேன். 3 மீனை போட்டு கெண்டம் போட்டு வறுத்துட்டேன். மீதி உரிச்சதெல்லாம் மீன் குழம்பு. ஆமாம், குழம்பு வச்சுட்டேன். மீதி மீனை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு அப்படியே ஆஞ்சி வச்சுக்கிறேன். இதை எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இதெல்லாம் மிளகாத்து போட்டு ஊற விட்டு எனக்கு குழம்பு வச்சுட்டேன். இதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். 3 மீன் தான் அது. இந்த பெரிய மீன் இது இதில் கொஞ்சம் சின்ன மீன் இது. இதோட பெரிய மீன் எடுத்து 3 மீனை வறுத்துட்டேன். வா பிடிச்சிட்டு வா சாப்பிடலாம். கடல் புயல் அடிக்குது. மீன் பெரிய பெரிய மீனாக பிடிச்சி வந்து வறுத்து சாப்பிட்றோம் நம்ம. ஆமாம், புயல் அடிக்குதுன்ட்டு கடலுக்கு யாரும் இறங்கக்கூடாதுட்டாங்க. 4-5 நாளாக மீன் இல்லை. அன்னைக்கு போய் மீன் பிடிச்சாங்க. ரவரா குட்டியான மீன் நிறுத்தி பிடிச்சாங்க. இந்த மீன் ஆடுதுன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் நல்லா சாப்பிட்டுப்பாங்க. சூப்பராக இருந்திருக்கும் கண்டமாக. அது இன்னைக்கு தான் கிடச்சிக்குது. நல்லா சிலேபி மீன் கெண்டம் போட்டு. ஏன்னா அப்பப்போ தோல் ஊசி வறுக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் சத்துலாம் போயிடும். ஒரு நாளைக்கு இப்படி அப்படி மாற்றி தான் வறுக்கணும். அதுதான் நீ பழையபடியே வறுத்தோம்ல நம்ம தோலை உரிக்காத அழகாக சூப்பராக கெண்டம் போட்டு வறுத்துட்டேன். அந்த கொஞ்சோண்டு முந்திரி போயிருக்கு போட்டாங்க நூற்றி பேர் கருத்து போச்சு. அதனால் இன்னைக்கு போட்டு மீன் குழம்புக்கு அன்னைக்கு போட்டு வந்துச்சு வச்சுட்டேன். அது மேலே தான் லேசாக கருப்பு. அது நல்லா தான் இருக்கும். எடுத்துக்க மாட்டான் கற்றுத்துங்க. இப்போ சூப்பராக தான் இருக்குது. சேர்ந்தது காக்கும் குழம்பு கொதிக்குது. சூப்பராக தான் வெள்ளையாக தான் இருக்குது பயிரெலாம். அது பேர் குழம்புல போடுறது வெள்ளையாகிடும். அது அப்படியே கற்றுத்து தான் வானான்ட்டு நான் போட்டு வச்சுட்டேன். அவருக்கு பிடிக்காது. சூப்பராக குழம்பு வச்சுட்டேன். மீன் குழம்பு நல்லா தலை மீனோட வத்ததான் தலையில் எவ்வளோ சதகுதுங்க. உங்கள் அப்பா அம்மா அவருக்குள்ள மீன் ஆப்பிடல. ஆப்பிடல கண்டமாகும். சூப்பராக இருக்குது மீன். அவ்வளோ சேஸ்ட்டு. ரொம்ப நாளாக மீன் கண்டமாக வச்சாட்டியா முள் இல்லாத. தற்செயல கொல்லி பக்கம் போய் பார்த்துன்னு சரி தண்ணி வாய்க்கால் எதனா போகுதுன்னு பார்த்தோம். தண்ணி போகுது. வாய்க்காலில் சரின்னு சொல்லிட்டு அதை தூண்டி போட்டால் ஆடுது. தலையெல்லாம் போயிடலாம். தலையோட அவ்வளோ சேர்த்து தெரியுமா? தலையெல்லாம் அவ்வளோ சேர்த்து. எனக்கு ஆசை அன்னைக்கு தலையை அறுத்து போறேன் தலையோட சாப்பிடணும்னு. மீன் தான் சூப்பராக இருக்கு. மீன் சின்ன மீன் தோல் உரிச்சிட்டான். பெரிய மீன் உரிக்கல. நான் உரிக்கல. உரிக்கா சாப்பிட்டா ஒரு அங்காட்டிலும் உரிக்கூடாது. கத்து போயிடும். அந்த தோலை உரிக்கா சாப்பிட்டா அது தனியாக சத்து இருக்குது உடம்புல. அவனா அடிக்க தோலை உரிச்சே சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிடுவேன். செம டேஸ்ட் மீன். சாப்பிடு நல்லா தாங்க மீன் சாப்பிடு. அவ்வளோ டேஸ்ட் மீன். தலையிலேருந்து நல்லா கட்டிச்சியா அருமையான மீன். சூப்பராக பாரு. அது தலையோட வருது மீன்.
தலையோட பெரிய பெரிய மீன்லாம் தலையோட வத்தா நல்லா சூப்பராக இருக்கும். சரி.